கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையில் உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக தேவன் அற்புதங்களை செய்கிறவர், God who is doing wonders. தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் நம்மையும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கின்றார். அவர் அற்புதமானவராக இருக்கின்றார். உலகத்திலே எத்தனையோ தேவர்கள் தேவிகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் அற்புதமானவர் என வேதாகமும் சொல்லுகிறது. மோசே மற்றும் இஸ்ரவேலர்கள் தேவனை குறித்து அருமையாக பாட்டு பாடினார்கள். யாத்திராகமும் 15வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, அவர் அற்புதமானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாட்டு பாடினார்கள். அவருக்கு ஒப்பாக இந்த பூமியிலே எந்த ஒரு தேவனும் இல்லை என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஒரே தேவன் தான், அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் அற்புதமானவர் என வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். எவ்வளவு அற்புதமான தேவனை குறித்து அவர்கள் பாட்டு பாடினார்கள் என்று பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அற்புதமான தேவனை நம்முடைய பிதாவாகிய தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தேவன் செய்தார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் என வேதம் சொல்லுகிறது. அவருடைய கையின் கிரியைகள் எவ்வளவு அற்புதமானவைகள்! 6 நாளிலே சகலத்தையும் சிருஷ்டித்தார் என வேதம் சொல்லுகிறது. ஆண்டாண்டு காலமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ ஜனங்கள் பழுகி பெருகி பூமியை நிறைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் உண்டு பண்ணினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் அற்புதமானவர் அல்லவா? அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுங்கள். யோசுவா புஸ்தகம், யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இஸ்ரவேலர்களை வழிநடத்தி கொண்டு வந்த யோசுவா சொல்லுகிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். யோர்தான் நதி வந்துவிட்டார்கள், கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தான் நதியை கடக்க வேண்டும். 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை அந்த தண்ணீர் வழியாக வழி நடத்த வேண்டும். யோசுவா சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அத்துணை ஜனங்களும் கண்ணார பார்த்தார்கள்.
ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் தண்ணீரிலே கால் பட்டவுடனே யோர்தான் நதி அப்படியே வழிவிட்டது. இதை அவர்கள் கண்ணார பார்த்தார்கள். ஆகையால்தான் யோசுவா சொல்லுகிறார், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்முடைய பிதாவாகிய தேவன் அற்புதமானவர், தேவன் அன்பானவர். நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அற்புதமானவரும் கூட. அவருடைய அற்புதங்களை தியானித்து நீங்கள் பேசுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனத்திலே தேவ தூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். For with God nothing shall be impossible. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவராலே எல்லாம் கூடும். அவள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, எனக்கு இது எப்படி ஆகும்? அதற்கு தான் அந்த தேவதூதன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவராலே எல்லாம் கூடும் என நாம் பார்க்கிறோம். அந்த பிதாவாகிய தேவனை நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு வருகின்றீர்களா? வாரந்தோறும் அவரை சபையாக கூடி ஆராதித்து வருகின்றீர்களா? அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமானவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அன்று எப்படி இருந்தாரோ இன்றும் அதே விதமாக அவர் இருக்கின்றார். அவராலே எல்லாமே செய்ய முடியும். உங்களால் என்னால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவன் நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்ய முடியும். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்களும் நானும் விசுவாசத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 77வது சங்கீதம் 14வது வசனம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் ஒருத்தர் தான் அதிசயங்களை செய்ய முடியும், மற்ற யாரும் அதிசயங்களை செய்ய முடியாது. அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவன். ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். கண்ணார பார்த்தார்கள், அந்த அதிசயமானவரை பார்த்தார்கள், அவருடைய அதிசயங்களை பார்த்தார்கள். எவ்வளவு அற்புதமான காரியங்கள்! அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும் போது அவர் வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கையை உண்டாக்கினவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? சிந்தித்து பாருங்கள். அவர் அற்புதமானவர். அற்புதமாக மனிதனை சிருஷ்டித்தார். எவ்வளவு நேர்த்தியாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த சரீரத்தவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சரீரம் வளர்ச்சி அடைகிறது, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறது. குழந்தை பருவத்திலிருந்து வளருகிறோம். ஒரு ரோபோவை உண்டு விடுகிறார்கள். அந்த ரோபோ அந்த விதமாக ஒரு வளர்ச்சி அடையுமா? ஒருபோதும் முடியாது. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அவர் அற்புதமானவர். அவருடைய சிருஷ்டிப்பு அற்புதமானது என வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18லிருந்து 20 முடிய நாம் வசனங்களை பார்க்கும்போது அங்கே மனோவா அவனுடைய மனைவியை பற்றி வேதாகம் சொல்லுகிறது. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அது அதிசயம் என்றார். மனோவா போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நாமம் அதிசயமானது. எனக்கு அன்பானவர்களே, அந்த தேவதூதன் எந்த விதமாக சொன்னார்? அந்த தேவதூதன் மனோவாவுக்கும் அவனுடைய மனைவியின் கண்களுக்கு முன்பாக அக்கினி ஜுவாலையிலே அவர் ஏறி பரத்திற்கு போகின்றார். எத்தனை அற்புதமான ஒரு காட்சி என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
ஒரு படியிலே ஏறி போவதை போல அந்த தேவதூதன் ஏறி போனதாக வேதாகம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் காண்பித்து பின்பதாக அப்படியே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பார்த்து கொண்டிருக்கையில் தேவதூதர்கள் வந்து, இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று சொன்னார்கள். அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட அப்போஸ்தலர்கள் திரும்பி வந்தார்கள். பரத்திற்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எத்தனை அதிசயமான காரியம்! அவர் அற்புதமானவர் அல்லவா? இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்ட பிதாவாகிய தேவனை நீங்கள் உங்களுடைய சொந்த தேவனாக கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பீர்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். அற்புதமான கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட என்றும் இருக்கிறது. அவர் ஒருவராலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும். அவரை விசுவாசியுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். யோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே எலிப்பாஸ் சொல்றார். யோபினுடைய சிநேகிதரிலே ஒருத்தர் எலிப்பாஸ் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். With doeth great things and unsearchable marvelous things without numbers. எனக்கு அன்பானவர்களே, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது அவருடைய அற்புதங்களை. அந்த அளவுக்கு அவர் அற்புதமானவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து முடியாது. அதற்கு ஒரு எல்லை நாம் போட முடியாது. அந்த அளவுக்கு அற்புதங்களை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் எலிப்பாஸ் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் யோபு புஸ்தகத்திலே. அன்பான சகோதரிகளே, இதை நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருக்கின்றார். மூன்றாவது, பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்தார் என அழகாக சொல்லியிருக்கின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். இயேசு கிறிஸ்து 3 வருட காலங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் யூதேயா, சமாரியா, கலிலேயா போன்ற நாடுகளிலே செய்து வந்தார். எண்ணில் அடங்காத அற்புதங்கள். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், மரித்தோர் உயிரோடு கூட எழுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் அங்கே ஜனங்களுக்குள்ளே பிரசித்தமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார். தேவன் இயேசுவை கொண்டு இவைகளை செய்தாராம். அற்புத கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்படி செய்தபடினாலே இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்களுக்கு பார்த்தா தான் விசுவாசமே வரும். ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி அல்ல. காணாததை விசுவாசிக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். மோசே கூட கேட்கிறார், ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள். அப்ப தேவன் சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது, அதை கீழே போடு என்று ஒன்று சர்ப்பமானது, அதை பிடி என்றால் மறுபடியும் கோலானது. இந்த மாதிரி அடையாளங்களை நீ இஸ்ரவேலுக்கு முன்பதாக செய் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் அந்த விதமாக அங்கே போய் செய்தான். அவனை ஏற்றுக்கொண்டார்கள்.
அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மூலமாக அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும். எனவே தேவன் இயேசுவை கொண்டு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இல்லையென்றால் இயேசுவை ஒருவரும் அறிந்து கொண்டிருக்க முடியாது. இஸ்ரவேலர்கள் இவ்வளவு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்துமே அவர்கள் நம்பாமல் போனார்கள் என்றெல்லாம் திருமறையிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே பேதுரு நினைப்பூட்டுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததனுடைய நோக்கம் இஸ்ரவேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும், அவராலே அனுப்பப்பட்டவர் என்பதை அவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்தார் என பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இன்றைக்கு நாம் அந்த விதமாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, வேதாகமத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்த அதிசயங்களை பாருங்கள். வேதத்திலே எனக்கு ஒரு அதிசயம் கர்த்தர் செய்யவில்லையே என்று ஏக்கத்தோடு இராதிருங்கள். வேதாகமத்தில் செய்த அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அதுலதான் நமக்கு நம்பிக்கை வருகிறது. இத்தனை காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு செய்தாரா என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வருகிறது. அதையெல்லாம் நீங்கள் நினைவு கூறுங்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாக போதியுங்கள். செங்கடல் 2ஆக பிளந்தது, யோர்தான் நதி வழிவிட்டது, இப்படி எத்தனை அற்புதங்கள். 40 வருஷங்களாக மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள், கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? இதெல்லாம் எத்தனை அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள். புதிய பாட்டுக்கு நாம் வரும்போது யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு செய்த முதலாவது அற்புதம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. அங்கே அவருக்கு அது அறிவிக்கப்பட்டது. என்ன சொன்னார்? 2-3 குடம் தண்ணீர் பிடிக்கும் 6 கச்சாடிகளை நிரப்பு வையுங்கள், அதில் தண்ணீர் ஊற்றுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் நடந்தது. அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நன்கு கவனிங்கள், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அற்புதம் நடந்தபடினாலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் அந்த விதமாக அற்புத கர்த்தரை பற்றி கொண்டு அவராலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு. ஏற்கனவே அற்புத கர்த்தர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை வாசித்து நாம் விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கும் போதுமானவராக இருப்பார். 4வது யோவான் சொல்றார் பாருங்க, இந்த புஸ்தகத்திலே எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தாராம். யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதாம். ஆக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிலையான ஆசீர்வாதம், நித்திய வாழ்க்கை, அதை நீங்கள் பெற வேண்டும்.
இதற்காகத்தான் இந்த வேதாகமும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளங்கள், அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல எழுதப்பட்டிராத வேறு அநேக அற்புதங்களே இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். அவர் செய்த எல்லாமே எழுதப்பட வேண்டும் என்றால் உலகம் கொள்ளாது, புத்தகங்கள் கொள்ளாது. அத்தனை அற்புதங்களே இயேசு செய்தார். எனக்கு அன்பானவர்களே, அற்புதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் அற்புதமானவர். அவராலே அனுப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடியவராக இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதை குறித்து வேதாகமம் மிக தெளிவாக பேசுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 5 முதல் 9 வசனத்துக்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். அன்றையும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு தெளிவாக கலாத்திய சபைக்கு எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா அல்லது விசுவாச கேள்வியினாலேயா, எதனாலே செய்கிறார் என்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ அல்லது விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்கிறார்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையினாலே கிரியினால் அல்ல, விசுவாசத்தினாலே என நாம் பார்க்கின்றோம். அப்படி ஆபிரகாமை போல நீங்களும் நானும் விசுவாசிப்போம் என்றால் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் குமாரர்களும் குமார்த்திகளுமாக மாற்றப்படுகிறார்கள். ஆக நம்முடைய மார்க்கத்துக்கு ஒரு பெயர் விசுவாச மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கண்டு விசுவாசிக்க வேண்டியதில்லை, காணாததை நம்பக்கூடியவர்கள். அதுதான் விசுவாசம். தேவன் அற்புதமானவர், அதுதான் விசுவாசம். என் முற்பிதாக்களுக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அதுதான் விசுவாசம். இதை குறித்து பேசுங்கள். இதை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக போதனை செய்யுங்கள். தேவாலயத்திற்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் கடந்து சென்றார்கள். அங்கே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். பேதுரு யோவானும் அங்கே கடந்து செல்லும் போது அவன் அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் என்ன சொன்னார்கள்? என்னிடத்திலே பொன்னும் வெளியும் இல்லை, என்னிடத்திலே உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்டார்கள். அவனோ குதித்தெழுந்து நடந்து அவரோடு கூட தேவாலயத்தை கடந்து சென்றான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இத்தனை நாட்களாக தேவாலயத்தின் அந்த அலங்கார வாசல் அட்டையிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த இந்த சப்பாடி இவர்களாலே சுகமானான் என்று ஆச்சரியமாக அவர்களை நோக்கி பார்த்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றிய விசுவாசத்தினாலே
அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார்கள். எத்தனை அற்புதமான ஒரு செய்தி என்று பார்த்தீர்களா? அற்புதமான தேவனை குறித்து அவர்கள் சொன்னார்கள். அற்புதமான ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொன்னார்கள். எங்கள் சுய பக்தியினாலாவது எங்களுடைய சுய சக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்கள் தான் அற்புதங்கள் செய்கிறார்கள், அடையாளங்கள் செய்கிறார்கள், ஸ்டேஜ் போட்டு செய்கிறார்கள் என்று மனுஷனை நாடி ஓடுகிறார்கள். திரளான கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பேதுரும் யோவானும் என்ன சொன்னார்கள்? எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை செய்தார். நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அது எத்தனை அற்புதமான காரியம்! அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவருடைய நாமந்தான் இவனை சுகமாக்கினது. குதித்தெழுந்து நடந்தான். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு போதனை அந்த ஜனங்களுக்கு சொன்னார் என்று பாருங்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு லீடரை ஏற்படுத்தினார், மோசே. அவனை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இஸ்ரவேலர்கள் அந்த அடையாளங்களை அற்புதங்களையும் தேவன் செய்த காரியங்களை கண்ணார பார்த்தார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பப்படினார். இறுதியாக ஒரு பெரிய தீர்க்கதரிசி அனுப்பினார், யோவான் ஸ்நானகன். தீர்க்கதரிசிகளிலே மிகவும் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அடையாளமும் அற்புதமும் செய்யவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்து அடையருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வந்தார். இயேசுவும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார். ஆனால் இயேசு செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் எண்ணிலடங்காதது. பிதாவாகிய தேவன் அவரை பலப்படுத்தினார். அவரை கொண்டு தேவன் செய்தார். அதே போல அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் செய்தார். அவர்கள் மூலமாக அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். இதையெல்லாம் நீங்கள் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் போதுமானவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களோடு என்னோடு ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டு வேத வசனத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சபையிலே சேர்ப்பார். இன்னும் பெரிய காரியங்களை காண்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய நீர் அற்புதமானவர் என்பதை குறித்து நாங்கள் வேதத்திலே தியானித்தோம். நீர் அதிசயமானவர். உம்முடைய குமாரனா இயேசுவை கொண்டு அநேக அடையாளங்களை அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர். எழுதப்படும் என்றால் புஸ்தகங்கள் கொள்ளாது. எங்களுடைய விசுவாசத்திற்கு இவைகள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உண்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அற்புதமான கர்த்தராகிய உம்மை அவர்கள் பற்றி கொண்டு உமக்குள்ளாக வளர்ந்து பெருக தேவரின் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தேவன் பெரியவர், தேவன் நமது அடைக்கலம், நம்முடைய தேவன் பரிசுத்தர், நீர் ஒருவரே தேவன். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். ஆமென். God is great. God is our refuge. Our God is holy. You alone are God. Our God is merciful. Amen. Our mobile number 944-355-8041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.